வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்னைக்கு கேரட் அல்வா வந்து குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சீக்கிரமாக பண்ணுறதுக்காக நான் குக்கரில் வேக வச்சு செய்கிறேன். அதுக்கு கேரட்டை வந்து எடுத்து தோல் சீச்சு எடுத்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு குக்கரில் போட்டுட்டு நெய் வந்து 3 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து 3 ஏலக்காவை தட்டி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால் அந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும். நான் இது 3 கப்புக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ரொம்ப பால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு நீங்கள் இறக்கிடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கண்டன்ஸ் மில்க் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறேன். இது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஜீனி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் போட்டு வேக வைங்க. தண்ணி வற்றி அந்த பாலெல்லாம் நல்லா இறங்கி நல்லா கெட்டியாக வரணும். இப்போ எல்லாம் வற்றி வந்துருச்சு. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வதக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். முந்திரி கிஸ்மிஸ் தாளிக்கிறதுக்கு பதிலாக வெள்ளரி விதை சேர்த்து இறக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி முந்திரி கிஸ்மிஸே சேர்த்துக்கோங்க. கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.